ஹலோ ஹலோ சொல்லுங்க. தனுஷ் கடைசியா எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? கடைசியா அவரு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்க நம்ம பண்ணது தான் இந்த கிரியேட் இன்வாய்ஸ் பேமெண்ட் பண்றது, இது 2 தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து தேரி ஒரு நாள் எடுத்தாரு. பட் என்னன்னா அவர் பண்ண இன்ஸ்டன்ஸ்ல வந்து பேமெண்ட்டே பண்ண முடியல. அதே சமயம் அக்கௌண்ட்டே ஆகல. சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தப்போ எது முடிச்சிருக்கோம்? பேபிள் ரிசீவபிள்ஸ் ரெண்டுமே முடிச்சிட்டோமா? ஆமாம்மா முடிச்சிட்டோம். செட்டப்ஸ் பார்த்துட்டோமா? அது செட்டப்ஸ் வந்து அவருக்கு மட்டும் ஒரு டைம் தேரி எடுத்தாரு. தேரியில் தான் வந்து செட்டப் எப்படி பண்றது மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தாரு. தேரியில மட்டும் அது ஃபுல் ஃபிளட்ஜா பார்க்கல. அதை தேரி எடுக்கும்போது மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸா சொன்னாரு, அவ்வளவுதான். நம்ம பார்த்தோமா? நம்ம பார்த்தப்ப நம்ம பார்க்கல. சரி, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கன்வின்ஸா இருக்கும்? செட்டப்ஸ் ஃபுல்லா கடைசியா பார்ப்போமா? ஒவ்வொரு மாட்டிலும் முடிக்காம செட்டப்ஸ் முடிச்சிடுவோம். நம்ம ஒவ்வொரு இதுவா முடிச்சுட்டு லாஸ்ட் செட்டப் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சரி, இப்போ ஒவ்வொரு மாடியூலும் பண்ணும்போது செட்டப் பண்றது பெட்டரா இருக்குமா இல்ல லாஸ்டா பார்க்கறது பெஸ்டா இருக்குமா? எனக்கு ஐடியா இல்லை, நீங்க சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலுமே எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போ எது கன்வீனியன்ட் ஆகுமோ அதே பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க 5 மாடியூல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட பேசிக்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதான் மாடியூல் அப்படின்னு. அதுக்கப்புறம் செட்டப்ஸ் உள்ள போக உங்களுக்கு வந்து தெரியும். இது எப்படி இருக்கும்? தனித்தனியாக பார்த்த எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பேபிள் இண்டிவிஜுவல் பார்த்துட்டு செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேபிள்ஸ்னா இதான் அப்படின்னு தெரியும். அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். சரி, ஓகே. அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு இதுவா முடிச்சுட்டே பார்த்துடலாம் அப்போ. ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? செட்டப் போட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே மேலே வந்து 2 யூசர் நேம் ப்ரொஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீ செட்டப் பண்ணுற மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் தான் நம்ம எல்லா செட்டப்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடியூலுக்குமே இங்கே போய் தான் பண்ணணும். ஆமாம், நம்ம அடுத்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே செட்டப்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் சூஸ் பண்ணிவிட்டு இதில் மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்டர்பிரைசஸ் ப்ரொஃபைல் வந்து காமனு, லீகல் ஸ்ட்ரக்சர்ஸு, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸு, ஜென்ரல் லெட்ஜரு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இது எல்லாமே இது கூட அப்படின்னா ஜிஎல் மாடியூலுக்கு தேவைப்படும் செட்டப்ஸு. அது போக பேயபிள் அண்ட் பேயபிள்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்மளோட பேயபிள் மாடியூலுக்கு தேவைப்படுது. கேஷ் மேனேஜ்மெண்ட் இப்போ செட்டப்ஸுக்கு. அது போக ஃபிக்ஸ்டு செட் வந்து நம்ம எஃப்ஐ செட்டப்ஸு, ரிசீவபிள்ஸ் அண்ட் கஸ்டமர் பில்லிங் வந்து நம்மளோட ஏஆர் செட்டப்ஸ். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி அவர் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணாரு. ஓகே. கிரியேட் பண்ணிட்டு அது அக்கௌண்ட் பண்ணவே முடியல. ஆக்சுவலா வந்து நீங்க பண்ணும்போது அதே இஷ்யூ வந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, பேயபிள்ல போயிட்டு செட்டப்ல போயிட்டு அக்கௌண்ட் மேனேஜர் ஜாப் அது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு ரோல்ஸ்ல அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பண்ணும்போது அக்கௌண்ட் ஆயிடுச்சு. ஆனா அவர் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணா அக்கௌண்டே ஆகல. நானும் ட்ரை பண்ணேன், எனக்குமே அக்கௌண்ட் ஆகல. அது அக்கௌண்டிங் பேபிள் இன்வாய்ஸ் மேனேஜரும் அக்கௌண்டிங் பேபிள் பேமெண்ட் ரெண்டு ரோல் ஆட் பண்ணணும். அது அப்படிதான் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணாலுமே அந்த எரர் வந்துட்டு பாப்பா அதுதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னாரு. பட் ஆனா அவருக்கும் ட்ரை பண்ணாலும் வரல அவருக்கு. ஓ இல்லை, அது அவர் என்ன பண்ண தெரியல, பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு
அது பேமெண்ட் பண்ணி பாருங்களேன். அது அக்கௌண்ட் ஆகுதா ஃபர்ஸ்ட் பாருங்களேன் இந்த இன்ஸ்டன்ஸ்ல. அவர் என்ன சொல்றாருன்னா இன்ஸ்டன்ஸ்ல பிரச்சனை இருக்கும் அப்படின்றாரு. அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல போய் பண்ணார் ப்ரோ. ஆக்சுவலா டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல தானே பண்ணுமா இல்ல காம்பினேஷன்ல போய் பண்ணலாமா? ரெண்டுமே பண்ணலாம் ப்ரோ. ஆனா ரெண்டுமே எனேபிள் ஆக மாட்டேது இல்ல. ஏதாவது அதாவது ஒண்ணு அவர் ஆக்சுவலா என்ன ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல போய் பண்ணாம்போ அக்கௌண்ட் ஆகல. சரி ஓகேன்னு சொல்லி செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன்ல போய் கொடுத்தாரு, அப்பயும் அக்கௌண்ட் ஆகல. அதாவது வந்து இது பிரச்சனை இல்லை ப்ரோ, இது வேணா பண்ணிக்கலாம். ஆனா யூஸ்வலா பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஒண்ணுல பண்ணலாமா இல்ல அக்கௌண்ட் காம்பினேஷன் தான் பண்ணணுமா? ஏதாவது ஒண்ணுல தான் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. பேமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா அக்கௌண்ட் ஆயிடுச்சா பாருங்க. அக்கௌண்ட் ஆயிடுச்சு. அண்ணா அக்கௌண்ட்ல இருக்குதா பாருங்க. இல்ல அக்கௌண்டிங் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு வந்து அண்ணா அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அதான் ரோல் ஆட் பண்ணணும் ப்ரோ, ரோல் ஆட் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். ஓகே, நானும் என்னோட இதுல செக் பண்ணி பாத்துறேன். இன்னொரு முறை செக் பண்ணி பாத்துறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணதுமே வேலிடேட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துடணுமா? இல்ல அக்கௌண்டிங் பண்ணிட்டு தான் அப்ரூவல் கொடுக்கணும். நான் எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து அண்ணா அக்கௌண்ட் தான் வருது. அதான் அது நீங்க ரோல் ஆட் பண்ணணும். சரி ஓகே, நான் இன்னொரு முறை ட்ரை பண்றேன். நீங்கள ஏன்னா இதே மெத்தத்தை நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனாலும் எனக்கு வந்து அண்ணா அக்கௌண்ட்ல தான் நின்னது. அதான் நான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி போய் செக் பண்ணி பார்த்து நானும் ஆட் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு ஆகல. எனக்கு தெரிஞ்ச ரோல்ஸ் தான் கரெக்டாக. ரோல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி
அந்த ரோல்ஸ்க்கு வந்து நீங்க அக்சஸ் கொடுக்கணும். அது எங்க ஆக்சஸ் ஆகும்போது அது அக்சஸ்ன்றது மேனேஜ் டேட்டா அக்சஸ்ல போய் நீங்க ஆட் பண்ண ரோலுக்கு இந்த பிசினஸ் யூனிட் கீழே வரணும் அப்படின்ட்டு அக்சஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே. ஆனா இப்போ நீங்க யூஸ் பண்ண அதே பிசினஸ் யூனிட் தான் நானும் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி கொடுத்துருக்குமா இல்லை இருக்காதுன்னு நமக்கு இல்ல தெரியாது. இன்ஸ்டன்ஸ் மாறும், லிங்க் மாறும், நேம் ஒரே மாதிரி இருக்கும், லிங்க் மாறும். ஓகே ஓகே ஓகே. செக் பண்ணி பாருங்க. வேற டவுட் இருக்கா? இல்லை இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. ஸோ செட்டப்பில் வந்துட்டு பேபிள்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு இருக்க ஃபஸ்ட்டு என்னோட ஆப்ஷன் வந்து மேனேஜ் இன்வெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு செட்டப். நம்மளோட இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதோட டிஸ்பிளேயோட செட்டப்ஸ் என்னென்னு பார்க்க போவீங்க. ஸோ ரிக்வயர் இன்வாய்ஸ் குரூப்பிங்கிறது என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் குரூப்பிங் வந்து உங்களுக்கு என்னபிள் ஆகணுமா டிசபிள் ஆகணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் இதை டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் குரூப்பிங் வந்து உங்களுக்கு என்னபிள் இருக்கும். ஸோ இது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்னபிள் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அலோ டாக்குமெண்ட் கேட்டகரி இன்வாய்ஸ் குரூப்பிங்ன்றது அந்த ப்ரீ பேமெண்ட் அந்த மாதிரி வருமா அதுவா? ஸ்டாண்டர்ட் ப்ரீ பேமெண்ட் இன்வாய்ஸ் நம்பருக்கு மேலே உங்களுக்கு காட்டும் பாப்பப் ஆகும். ஸோ இன்வாய்ஸ் குரூப்பிங் அப்படின்னு ஓகே வந்தது. இல்லை ஆக்சுவலி எதுக்காக அது இன்வாய்ஸ் குரூப்பிங்ன்றது? இருக்கும் அதில் உங்களுக்கு இன்வாய்ஸ் டிஸ்பிளே இருக்கும். இல்லை லாஸ்ட்டாக சொன்னீங்க அந்த குரூப்பிங்க்கு என்ன ஆக்சுவலாக மீனிங்? ஸோ குரூப்பிங்கிறது இப்போ நம்ம ஜேர்னல் பேட்ச் மாதிரி தான். ஸோ அதுவும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு இன்வாய்ஸ் குரூப் ஒரு இப்போ வந்து நீ ஒரு அக்கௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறது இல்லாமல் அதில் வந்து டைப்ஸ் வந்து மாறும். ஸோ குரூப் ஒரு 4-5 இன்வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் இருக்கும். ஸோ குரூப்பிங்கு அப்படி சொல்லுவோம். இல்லை அப்படி இல்லாமல் வேறு எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து ஒரு இன்வாய்ஸை வந்து குரூப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அது குரூப்பிங் பண்ணுறது எப்படி இது பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறீங்க. சொந்தாரு பார்த்தீங்களா இதை இன்வாய்ஸ் குரூப்பு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க இன்வாய்ஸ் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸை A1 அப்படின்ற குரூப்பில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுதான் இன்வாய்ஸ் குரூப்ன்றது. ஆனால் எந்த இந்த குரூப்ன்றது வேற இன்வாய்ஸ் நம்பரோட போய் லிங்க் ஆகாது, தனியாக குரூப்போட இன்வாய்ஸ் நம்பர் தான் காட்டுன்றதுக்காகவா? ஆமாம். நான் கொடுக்குற இன்வாய்ஸ் இந்த குரூப்போட சேர்ந்தது அப்படின்ற காமிக்கிறது கண்டி. ஓகே ஓகே ஓகே. சும்மா நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும். அதுக்காண்டி தான். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அலோ டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர்ரைட். டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர்ரைடை அலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம இங்கே எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அலோ அங்கே அலோ ஆகும். இங்கே டிசேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அங்கே டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர்ரைடு கொடுத்தாலும் நம்மளுக்கு அலோ ஆகாது. ஆனால் டாக்குமெண்ட் கேட்டகரி அது நம்ம யூஸ்வலாக இருக்குமா ஓவர்ரைடுன்றது? நம்ம ரைட் ஆஃப் பண்ணுவோம். ரைட் ஆஃப் பண்ணுறது ஓவர்ரைட் பண்ணுறது அதுதான். ஓகே ஓகே ஓகே. ரைட் ஆஃப். ஓகே ஓகே. அது மாதிரி அலோ அட்ஜஸ்ட்மெண்ட் டு பெய்ட் இன்வாய்ஸ். ஸோ பெய்ட் இன்வாய்ஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அலோ பண்ணக்கூடாதா அப்படின்றது. இது ரைட் ஆஃப் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இல்லை நம்ம இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? பெய்ட் இன்வாய்ஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது. ஓகே ஓகே ஓகே. பெய்ட் இன்வாய்ஸ்னா என்ன தெரியுமா? பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன இன்வாய்ஸஸ். ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிறது வேற, பேமெண்ட் கம்ப்ளீட் இன்வாய்ஸஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா? யூஸ்வலாக பேமெண்ட் பண்ண இன்வாய்ஸ் அப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப பேமெண்ட் பண்ணா ஃபுல் பேமெண்ட் தானே போகும், நோட் டபுள் பேமெண்ட்டாக தானே போயிடும். இல்லை அது பேமெண்ட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதுதான் இன்கேஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப பேமெண்ட் பண்ணா டபுள் பேமெண்ட் ஆகிடும் சப்ளையருக்கு. ஆமாம் அதுதான் இங்கே கேட்கும். ஸோ அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட். தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், தெரியுமா இல்லை சொல்லவா? தேர்ட் பார்ட்டி அதர் தென் நம்ம சப்ளையருக்கு இல்லாம வேற ஒரு சப்ளையருக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு தானே? இல்லை அது இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்பயும் பர்ச்சேஸ் பண்ணுற சப்ளையர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சப்ளையர் இல்லைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எப்பயும் பர்ச்சேஸ் பண்ணுற சப்ளையர் வந்து சப்ளையரையே நீங்கள் அவர்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் கேட்குறீங்க. ஸோ அவர்கிட்ட இல்லை, அந்த ப்ராடக்ட் இல்லைன்றப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சப்ளையர் வந்து இன்னொரு சப்ளையர்கிட்ட வாங்கி கொடுப்பாரு உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ இன்னொரு சப்ளையர்கிட்ட வாங்கி அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. கொடுக்கும்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு. ஸோ பேமெண்ட் பண்ணும்போது சப்ளையர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க, நான் இன்னொரு சப்ளையர்கிட்ட வந்து வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கே பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம பண்ணும்போது அந்த சப்ளையர் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க மாட்டாங்க. சப்ளையர் அட்ரஸ், பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதை தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம். நம்ம அவங்களுக்கு டேரெக்டாக தேர்ட் பார்ட்டி சப்ளையருக்கு டேரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணுறது தான் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ணலாமா வேணாமா அவங்க கேட்கும். அதுதான். ஓகே ஓகே. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டின்றது அவங்க சொன்னா மட்டும் தான், அதாவது அது நம்ம யாருக்கு பே பண்ண போறோமோ அந்த சப்ளையர் சொன்னா மட்டும் தான் நமக்கு இது அலோவ் பண்ணலாமா வேணான்றது. இல்லைன்னா ஆமாம் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹோல்டு அன்மேட்ச்டு இன்வாய்சஸ். ஸோ அன்மேட்ச்டு இன்வாய்ஸ் ஹோல்டரில் போடணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அன்மேட்ச்டு இன்வாய்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹோல்டரில் விழுந்துடும். ஓகே. என்னபிள் இன்வாய்ஸ் அக்கௌண்ட் கோடிங் ஃப்ளோ. ஸோ நம்ம வந்து நம்ம அன்னைக்கு பார்த்தப்ப அக்கௌண்டிங் ஆகாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம கோடிங் ஃப்ளோ கேட்டுச்சுல. ஆமா ஆமா ஆமா. அது அந்த ரூல்ஸ் ஆட் பண்ணதுனால அதில் ஸோ நம்ம இதை நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தா மட்டும் நம்ம அக்கௌண்டிங் கோடிங் ஃப்ளோ கேட்கும். டிசேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்கௌண்டிங் கோடிங் ஃப்ளோ கேட்காது. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வேலிடேஷன். ஸோ இது அவ்வளோதான். இது ரெண்டு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் கரன்சி. ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் யூனிட், ஸோ பிஸ்னஸ் யூனிட் ஏபிசிவி யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட் பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு கீழே எந்த கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த கரன்சி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கும். அதுதான். இப்போ நீங்கள் இங்கே வந்து யூஎஸ் டாலர் கொடுத்தீங்க இல்லை எந்த கரன்சி நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்படியோ, இப்போ வந்து நீங்கள் வந்து பேபிளில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போது இந்த பிஸ்னஸ் யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கரன்சியாக வந்து பாப்பாகும். ஸோ யூஎஸ் டாலர் தான் வந்து நிற்கும். நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டீங்க ஒன்ஸ் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா. ஓகே. அதான் பேமெண்ட் கரன்சியை மட்டும் எந்த கரன்சி வேணா பண்ணிக்கலாமா? அதை நம்ம இஷ்டம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே இந்த பே குரூப்னு ஒன்று இருக்குல்ல, இன்வாய்ஸ் குரூப் மாதிரி பே குரூப்பும் சேம் தானா? ஐடென்டிஃபை பண்றது மட்டும் அதுக்காக மட்டும். ஆமாம், அது ரெண்டு சேம் தான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்போ வந்து பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ வந்து நான் குட்ஸ் நெட் 30ன்னு வச்சுக்கோங்களேன். நெட் 30ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அது எப்படின்னா, நான் வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன், குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் 30 நாளுக்குள்ளே நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றதா கான்செப்ட்டு. ஸோ இங்கே பேமெண்ட் டேர்ம்ஸ் இதே இமீடியட்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து எனக்கு குட்ஸ் ரிசீவ் ஆன உடனே நான் பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இல்லை நெட் 55 டேஸ் இது 15 டேஸ்ன்னு இருக்கு அப்படின்னா நான் 15 நாளுக்குள்ளே என்னோட பேமெண்ட்டை பண்ணிடுவேன் அப்படின்றதா கான்செப்ட்டு. ஸோ நான் இங்கே இமீடியட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் பேமெண்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது, இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணணும் நான். ஓகே ஓகே. நம்ம இங்கே பேமெண்ட் சிஸ்டம்ல இமீடியட்னு செட் பண்ணாலே நம்ம அதை இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணதுமே உடனே பேமெண்ட் பண்ண சொல்லுமா ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடு? ஆமாம், பேமெண்ட் டேர்ம்ஸில் நம்ம இமீடியட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இமீடியட்டாக பண்ண சொல்லும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ கிரியேட் பண்ணதுமே இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணிட்டு தான் அந்த அந்த ஆக்டிவிட்டியை முடிக்க முடியும். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் டேட் பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் குட்ஸ் ரிசீவ் ஆன பிறகு பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது எப்போ வந்து கால்குலேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ குட்ஸ் ரிசீவ்டு டேட். ஸோ உங்களுக்கு வந்து குட்ஸ் உள்ளே வந்த டேட்லேருந்து 30 நாள் கணக்கு பண்ணணுமா, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு வந்து 30 நாள் கணக்கு பண்ணணுமா, இல்லை இன்வாய்ஸ் உங்களுக்கு உள்ளே வந்து இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆன டேட்லேருந்து பண்ணணுமா, இல்லை சிஸ்டம் டேட்னா காலண்டர். ஸோ காலண்டர் டேட்டில் 30 நாள் 30ஆம் தேதி 15ஆம் தேதி அப்படி வந்து உங்களுக்கு வந்து
பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து கால்குலேட் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். ஓகே. நான் வந்து குட்ஸ் ரிசீவ் டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து குட்ஸ் ரிசீவ் ஆன டேட்லேருந்து 30 நாள் இல்லை எத்தனை நாள் நான் கொடுக்குறேனோ அத்தனை நாள் நான் பேமெண்ட் பண்ணணும். ஓகே. அது பேமெண்ட் டைம் கிரியேட் பண்ணுறது. எதுவும் பே டேட். ஸோ இது வந்து பேமெண்ட். ஸோ நான் டிஸ்கவுண்ட் டேட்டு டியூ டேட் என்ன பண்ணுறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா, டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு டேட்டு கொடுக்கலாமா, இல்லை டியூ அமௌண்ட் கட்டுறதுக்கு டியூ அமௌண்ட் டேட் கொடுக்கலாமா அப்படின்றது தான். ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட் டேட் டியூ டேட்டுன்னும். இது அக்கௌண்டிங் பண்ணுறது. ஸோ அக்கௌண்டிங் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும். ஸோ குட்ஸ் ரிசீவ்ட் ஆர் இன்வாய்ஸ் டேட், குட்ஸ் உங்களுக்குள்ளே வந்த பிறகு இல்லை இன்வாய்ஸ் டேட் கிரியேட் பண்ண பிறகு நம்ம பண்ணுவோமா, இல்லை குட்ஸ் ரிசீவ் ஆகி சிஸ்டம் டேட்டில் காலண்டரில் கால்குலேட் பண்ணி பண்ணுவோமா, இல்லை இன்வாய்ஸ் டேட். ஸோ இன்வாய்ஸ் டேட்லேருந்து இத்தனை நாளுக்குள்ளே நான் வந்து அக்கௌண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா சிஸ்டம் டேட். ஸோ நான் சிஸ்டமில் 15 நாள் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே நான் வந்து என்னோட இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லை. பட்ஜெட் டேட் பேசிஸ்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் பட்ஜெட் செட் பண்ணுவோம். இந்த மந்தோட பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு. ஸோ அதில் வந்து பட்ஜெட் வந்து எந்த டேட்லேருந்து கால்குலேட் ஆகணும்னு கேட்கும். ஸோ இந்த டேட்லேருந்து கால்குலேட் ஆகணுமா அப்படின்னா அக்கௌண்டிங் பண்ண டேட்லேருந்து பட்ஜெட் கால்குலேட் ஆகணுமா, இன்வெஸ்ட் டேட்லேருந்து கால்குலேட் ஆகணுமா, சிஸ்டம் டேட்லேருந்து கால்குலேட் ஆகணுமா அப்படின்ட்டு கேட்கும். ஸோ எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் கால்குலேட் ஆகணும், எந்த டேட்டா பேஸ்லேருந்து கால்குலேட் ஆகணும்னு கேட்கும். ஸோ அதுதான். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலோ ஃபைனல் மேட்சிங். ஸோ அலோ ஃபைனல் மேட்சிங்கிறது உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து ஃபைனலாக மேட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அலோ ஃபைனல் மேட்சிங் கொடுத்துக்கலாம். இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டில் வந்து உங்களுக்கு மேட்சிங் ஆகணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பிஓ டிஸ்ட்ரிபியூஷன் போடுறது. நீங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் எஸ்எம் டிபார்ட்மெண்ட் வந்து பிஓ கிரியேட் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அது வந்து நீங்கள் என்னபிள் பண்ணணும்னா நீங்கள் இதை அலோவ் கொடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ஸோ எக்ஸ்க்ளூட் டேக்ஸ் ஃப்ரம் கால்குலேஷன். ஸோ கால்குலேஷனும் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸும் கால்குலேஷன் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ டேக்ஸ் சேர்த்து கால்குலேஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை என்னபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட் மட்டும் கால்குலேட் ஆனால் போய் டேக்ஸ் கால்குலேட் ஆகக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து நான் என்னபிள் பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரைட் ஃப்ரம் கால்குலேஷன். ஸோ ஃப்ரைட்லேருந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கால்குலேட் ஆகணுமா இல்லைன்னு கேட்கும். ஸோ ஃப்ரைட்லேருந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே ஏதாவது என்னபிள் இங்கே ஏதாவது என்னபிள் பண்ணி அங்கே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இல்லை ஆல்வேஸ் டேக் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த விளையாட்டுங்க டிஸ்கவுண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற இன்வாய்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலோகேஷன் மெத்தட். ஸோ டிஸ்கவுண்ட் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அலோகேட் ஆகணும்னு கேட்கும். ஆல் இன்வாய்ஸ் லைன். ஸோ ஆல் இன்வாய்ஸ் லைன்லாம் இன்வாய்ஸ் லைனில் மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆட் ஆகணுமா, இல்லை டேக்ஸ் லைன் அண்ட் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன். இல்லை சின்ன கால் வந்துச்சு டக்குன்னு இதாகிடுச்சு. ஓகே ஓகே இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டு கஸ்டமருக்கு சப்ளையருக்கு போகிற பேமெண்ட்டில் டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் ஆகணும், எந்த மெத்தடில் கால்குலேட் ஆகணும்னு கேட்கும். ஸோ எக்ஸ்க்ளூட் டேக்ஸ் ஃப்ரம் கால்குலேஷன் அப்படின்னா டேக்ஸும் உங்களுக்கு சேர்த்து கால்குலேட் ஆகணுமா வேணாமா, இல்லை டேக்ஸ் இல்லாமல் இன்வாய்ஸ் அமௌண்ட் மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த இது எக்ஸ்க்ளூட் ஃப்ரைட் ஃப்ரம் கால்குலேஷன். ஸோ ஃப்ரைட்டும் உங்களுக்கு கால்குலேட் ஆகணுமா, இல்லை ஃப்ரைட்லேருந்து உங்களுக்கு எதுவும் அமௌண்ட் டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் ஆகணுமா இல்லை வேணாமா அப்படின்றதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் அலோ இன்வாய்ஸ் லைன்ஸ். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து எதில் அலோகேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அலோ இன்வாய்ஸ் லைன்ஸ் என்ன பண்ணால் இன்வாய்ஸ் லைனில் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகணுமா, இல்லை டேக்ஸ் லைன்ஸு அண்ட் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் அலோகேட் ஆகணுமா, இல்லை சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலோகேட் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்வேஸ் டேக் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும் டிஸ்கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீபேமெண்ட். ஸோ ப்ரீபேமெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். இது மற்ற பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து எந்த பேமெண்ட் டேர்ம்ஸும் கேட்கும். ஸோ ஏபிசி நெட்6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண 6 நாளுக்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது குறிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ net30 என்ன பண்ணுறது, நான் பர்ச்சேஸ் பண்ணி 30 நாளுக்குள்ளே நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றது தான் net30ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து செட்டில்மெண்ட் டேஸ். ஸோ இது வந்து டேஸில் கொடுப்போம். ஸோ எத்தனை நாளுக்குள்ளே நான் வந்து பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான். அவ்வளோதான். யூஸ்வலா நீ ஜெனரலா லைவ்ல இருக்குமா இல்ல இருக்காதா?
இல்லை இங்கே தான் இருக்கும். நம்ம இங்கே கொடுத்துட்டா செட்டப்ஸில் கொடுத்துட்டாலே போதும். இல்லை ப்ரோ, ஆக்சுவலி லைவாகவே பண்ணும்போது அது என்னன்னா, இப்போ லைவாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறப்போலாம் செட்டில்மெண்ட் டேஸ்ன்றது இருக்குமா? இல்லை அங்கே பிளாங்காக தான் இருக்கும். இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல். ஸோ நீங்கள் வந்து நான் ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுக்கும் பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் அப்ரூவல் நீங்கள் மேனுவலாக அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து என்னபிள் பண்ணணும் அதை. ஸோ இங்கே என்னபிள் இன்வாய்ஸ் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் இன்வாய்ஸ் அப்ரூவல் கேட்கும். அதுக்கப்புறம் அலோவ் ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபோர்ஸ் அப்ரூவலில் கிளிக் வச்சு நீங்கள் வந்து இன்வாய்ஸ் அப்ரூவல் பண்ணிக்கலாம். ஸோ ரிக்வயர்டு வேலிடேஷன் பிஃபோர் அப்ரூவல். ஸோ வேலிடேஷன் பிஃபோர் அப்ரூவல்னா நம்ம வேலிடேட் பண்ணிட்டு தான் அப்ரூவல் பண்ணுறோம், அதுதானா? அதுக்கு முன்னாடியே பண்ணலாமா, அப்ரூவல் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்கும். ஸோ அது வேணாம். ஸோ அது கொடுத்த அப்புறம் நம்ம அப்ரூவல் பண்ணி தான் நான் ஸ்டெப் போக முடியும். ஸோ அதனால டிசேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரியேட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இத்தனை நாளுக்குள்ள நான் பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ மற்ற எல்லாமே அவங்க ஆப்ஷனல் தேவைப்படாது இதெல்லாம். ஸோ இதுதான் இன்வாய்ஸ் என்ட்ரி செட்டப்ஸ். எதாவது டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஸோ இது முடிச்சுட்டு லைவா நம்ம லைவா பண்றதுல எவ்வளவு செட்டப் பண்ற மாதிரி தான் இருக்குதா? இல்ல செட்டப் பண்ணியா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீ எவ்வளவு மாத்திக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ். நான் பேமெண்ட் டேர்ம்ஸ் சொன்னதான். பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்றது நான் இப்போ ஆல்ரெடி ஒரு கிட்டாக் பேமெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துறேன். ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ 03 பேமெண்ட் டேர்ம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறது தான். கிரியேட் பண்ணிவிட்டு கவுண்ட் டேஸில் வந்து நம்ம வந்து எத்தனை நாளுக்குள்ள இது பர்ச்சேஸ் பண்ணி எத்தனை நாளுக்குள்ள நம்மளால வந்து பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த இதாக கவுண்ட் ஆஃப் ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் ப்ரோ. ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்றது நம்ம எப்போ பேமெண்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு டைம் கிரியேட் பண்ணுவோம், அதுதான் பேமெண்ட் டைம். ஸோ இங்கே வந்து 03 பேமெண்ட் டைம்ன்றது ஒரு நேம். ஸோ இந்த நேமுக்கு கீழே நான் வந்து ஒரு பேமெண்ட் டைம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றது தான். கட் ஆஃப் டேன்றது எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அது ஃப்ரம் டேட் வந்து எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் டைம்ஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கும். ஸோ இந்த டேட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டால்மெண்ட்ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஎம்ஐ மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 100% பண்ணுறது நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது. இத்தனை பர்சன்டேஜ் பேமெண்ட்டையும் நான் இப்போ இத்தனை நாளுக்குள்ள பண்ணுவேன் அப்படின்றது தான். ஸோ நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி 100% இங்கே கொடுத்துட்டு இங்கே டே ஆஃப் மந்தில் 20 கொடுக்குறேன், இல்லை இங்கே டேஸில் வந்து 20 கொடுக்குறேன் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி இத்தனை நாளுக்குள்ளே நான் 100% அமௌண்ட்டையும் நான் வந்து 20ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவேன் அப்படின்றது தான். இல்லை டேஸ் அப்படின்னா 20 டேஸ்ன்னு காட்டும். நான் 100% பேமெண்ட்டையும் நான் 20 நாளுக்குள்ளே கொடுத்துருவேன் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ண முடியுது, நான் டபுள் பேமெண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னா நான் இங்கே இன்னும் லைன் ஆட் பண்ணி இங்கே ஒரு 50%, இங்கே ஒரு 50% கொடுத்து நான் இங்கே வந்து 20 நாள் 10 நாள் கொடுப்பேன். ஸோ ஒரு 15 நாள் இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு 50% பேமெண்ட்டை நான் 15 நாளுக்குள்ளே கொடுப்பேன்.
செகண்ட் 50% பேமெண்ட் நான் வந்து அடுத்த ஒரு 12 நாளுக்குள்ள கொடுப்பேன். இதுதான் கான்செப்ட். ஓகே புரியுதா? ஓகே ஓகே. அது அந்த ஒரு பேமெண்ட் 30 நாள்ல ரிட்டர்ன் தர மாதிரி. இல்ல நீங்க 30 நாள் மேலே கொடுத்துக்கலாம். ஸோ 40 நாள் 50 நாள் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த டேஸ் கணக்கில் நீங்க கொடுக்கணும். ஓகே ஓகே. ஃபிக்ஸட் டேட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் டேட் வந்து எப்படின்னா நீங்கள் டேஸ் கணக்கில் வராது, டேட் கணக்கில் வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து அர்ஜென்ட் அட்டாக்லாம் பேமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபிக்ஸட் டேட் அது மாதிரி எதனா வருமா அதுக்கு? இல்ல ஃபிக்ஸட் டேட்னா அப்படி இல்லை. இப்போ ஃபிக்ஸட் டேட்னா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மந்த்லி 5ஆம் தேதி ஒரு மாசத்துல 5ஆம் தேதி நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்க மே 5 வந்து நீங்க பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. சப்போஸ் நீங்க வந்து அதை ஏப்ரல் 5ஆம் தேதி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மே 5 வர வரைக்கும் உங்களுக்கு 30 நாள் டைம் இருக்கும். ஆமா. சப்போஸ் நீங்க மே 20க்கு மேல பண்ணிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மே 5 வரதுக்கு வந்து ஏப்ரல் 20 பண்ணிருந்தீங்க அப்படின்னா மே 5 வரதுக்கு 10 நாள் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க 10 நாள்ல பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸட் டேட் கொடுத்தோம்னா. ஆனால் ஃபிக்ஸட் டேட் கொடுக்க மாட்டோம். நம்ம தான் இன்வாய்ஸ் பேமெண்ட் ஓகே. தியாகண்ணா, ஹலோ. ஆமா. அப்ப இங்க 2 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான்ல இந்த கீழ அமௌண்ட் 50-50. ஆமா. அப்ப நம்ம மேல ஃப்ரம் டேட் 2 டேட் 1 மந்த் கொடுக்கணுமா? ஃப்ரம் டேட் அதுல நீதா அந்த மந்த்ல அந்த ஒரு இன்வாய்ஸோட பேமெண்ட்டை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் 50% சொல்லி டிசைட் பண்றல, அப்படி எதுக்கு டேட் தரணும்? தரத்தாவல டேட் தர தேவையில்லையா? நீ அங்க என்ன செட்டப் பண்றனா, அந்த ஒரு இன்வாய்ஸோட பேமெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் பேமெண்ட்னா 15 டேஸ்ல 50,000, நெக்ஸ்ட் 15 டேஸ்ல 50,000. நீ டேட் எங்க ஃபார்மட் தரல, அந்த 15 நாள் கூட நீ எப்ப வேணா பேமெண்ட் பண்ணலாம். நீ டேட் கொடுத்தனா அந்த டேட்ல பேமெண்ட் பண்ணியே ஆகணும். தெரிஞ்சு மேக்ஸிமம் டேட் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம இங்க கிரியேட் பண்ணும்போது 15 டேஸ்ல தான் நான் பேமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றோம். அதனால எக்ஸாக்ட் டேட் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண தேவை இருக்காது. கேக்குதா? அதுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம அங்க டேட் வந்து ஒரு மந்த்ல ஒரு இன்வாய்ஸோட பேமெண்ட்டை 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்றோம்ல செட்டப்ல. இதுல வந்து டேட்ஸ் தரணுமான்னு டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தர வேணாம் தானே? கரெக்ட் இல்ல ப்ரோ, அது வந்து மோஸ்ட்லா போய் யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க டேட் ஃபிக்ஸட் டேட். அதுதான் நீங்க டேஸ் ஆஃப் மந்த்துக்கு வந்து 15 கொடுத்துருக்கோம்ல, அப்படி கொடுத்தோம்னே நம்ம ஃபிக்ஸட் டேட் தரலாமா? அப்படி பண்ண முடியாது. அதான் ஃபிக்ஸட் டேட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரெக்கரிங் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஃபிக்ஸட் டேட். ஸோ அதனால மந்த்லி ஒரே பேமெண்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா இந்த டேட்ல, அது வந்து இந்த ரெக்கரிங் பில்லுக்கு ரெக்கரிங் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, ஃபிக்ஸட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ன்றது வந்து பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இத்தனை நாள்னு சொல்றது, டேஸ் ஆஃப் மந்த்ன்றது இந்த மந்த்ல இந்த இத்தனை நாளுக்குள்ள பண்ணிடுவீங்க அப்படின்றது தான் டே ஆஃப் மந்த். டவுட் இருக்கா அதுவும்? ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 3 டிஸ்கவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், செகண்ட் டிஸ்கவுண்ட், தேர்ட் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இது டேஸ். ஸோ நான் வந்து ஒரு 100% ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஸோ நான் இங்கே வந்து டியூ அமௌண்ட் வந்து 100% கொடுத்துட்டு டே ஆஃப் மந்த் டேஸில் வந்து 30 டேஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். நான் டே ஆஃப் மந்த் கொடுக்கல, டேஸ் கொடுக்குறேன் 30 டேஸ் கொடுத்துட்டு நான் டிஸ்கவுண்ட் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நான் 3 டிஸ்கவுண்ட் அலோகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 5% கொடுக்குறேன், இல்லை 10% கொடுக்குறேன் வச்சுங்க. 10% கொடுக்குறேன். 10% எப்போ கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 50 டேஸ்க்குள்ளே எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா நான் கஸ்டமருக்கு 10% பேமெண்ட் கொடுப்பேன், டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். செகண்ட் வந்து 5%. அது எப்போ கொடுப்பேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து எனக்கு 25 டேஸ்க்குள்ளே எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா நான் வந்து 5% கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து 1% கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர் 30 டேஸ். இதுதான் கான்செப்ட், 3 டிஸ்கவுண்ட். ஸோ 15 நாளுக்குள்ள பண்ணிட்டாருன்னா 10% டிஸ்கவுண்ட், 20 நாளுக்குள்ள பண்ணிட்டாருன்னா 5% டிஸ்கவுண்ட், இல்லை கடைசி சொன்னால் 30 நாளுக்குள்ள தான் பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து 1% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். ஸோ இது மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட் பேசிஸ் 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சுக்கலாம். புரியுதா? உங்களோட ஸ்கிரீன் பாதி தான் தெரியுது, கிளியரா தெரியுது. தெரியுதா? இந்த பேமெண்ட் டேர்ம் டிஸ்கிரிப்ஷன் அதுதான் காட்டுது எனக்கு. இப்போ ஓகே. இப்போ நீங்க டிஸ்கவுண்ட் சொல்றீங்களா இன்ஸ்டால்மென்ட் சொல்றீங்களா? இல்ல டிஸ்கவுண்ட். ஓகே டிஸ்கவுண்ட். தப்பா தெரியுது. 10 நாளுக்குள்ள 15 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட், 25 நாளுக்குள்ள பண்ணிட்டோம் அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட், இல்லை அதுவும் பண்ணல அப்படின்னா 30 நாள் கிட்ட தான் பண்றேன் அப்படின்னா 1% டிஸ்கவுண்ட். ஓகே. சோ டிஸ்கவுண்ட் ஏதோ 3 டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணலாம். ஆமா. ஆனா இந்த டிஸ்கவுண்ட் அந்த சைக்கிள் பீரியட், அதாவது 1 மந்த் கேலண்டர் சைக்கிள் பீரியட்ல தான் கொடுக்குமா, இல்ல நம்ம எப்படின்னு தரலாமா? அதை நீங்க டேஸ் பீரியட்லயும் கொடுத்துக்கலாம், இல்ல டே ஆஃப் மந்த் பீரியட்லயும் கொடுத்துக்கலாம், ரெண்டுமே கொடுத்துக்கலாம். டே ஆஃப் மந்த்னா ஃபர்ஸ்ட் 1 மந்த்க்குள்ள தரணும் தான் 5%. இந்த மந்த்க்குள்ள நடக்கிற டேஸ்ன்றது இந்த டேஸ்ன்றது எத்தனை நாள் கொடுத்துக்கலாம், மந்த் கால்குலேட் ஆகாது. அதாவது டே ஆஃப் மந்த்னா 1 மந்த்க்குள்ள அப்படின்ற மாதிரியா? ஆமா, டே ஆஃப் மந்த்ன்றது 30 டேஸ்க்குள்ள. ஓகே. செகண்ட் டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா 30 or 31 days. சாரி 30 or 31 days in a month, day of month na. டே ஆஃப் மந்த்ன்றது 30 இல்ல 31 நாளுக்குள்ள தான் ஒரு மந்த் இருக்கும், கரெக்டா? அந்த மந்த்துக்குள்ள நம்ம கொடுக்குற டேஸ் தான் டே ஆஃப் மந்த். ஓகே. டேஸ்ன்றது நம்ம எத்தனை நாள் வேணா கொடுத்துக்கலாம், 50 நாள் 60 நாள் 20 நாள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்றது. இது வந்து பேமெண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பேமெண்ட் பண்ணுறதோட செட்டப்ஸ் இதெல்லாம். ஆமாம். அலோவ் பேமெண்ட் டேட் பிஃபோர் சிஸ்டம் டேட். ஸோ பேமெண்ட் டேட்டுக்கு முன்னாடி சிஸ்டம் டேட் அலோவ் பண்ணலாமா வேணாமா கேட்கும் பேமெண்ட் பண்ணும்போது. அலோவ் ஓவர் ரைட் ஆஃப் சப்ளை சைட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ சப்ளையோட சைட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஓவர் ரைட் பண்ணலாமா வேணாமா அது. நெக்ஸ்ட் வந்து நான் அங்கே சொன்ன மாதிரி தான், இன்வெஸ்டர் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ஓவர் ரைட் பண்ணுவோம் தெரியுமா, அது வந்து இங்கே பேமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் சொன்னேன்ல, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அலோவ் பண்ணலாமா வேணாமா இதுதான். ஸோ இது வந்து கன்வென்ஷன் ரேட் டைப். ஸோ கன்வென்ஷன் ரேட் நான் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் தெரியுமா, கன்வென்ஷன் ரேட் டைப் ரேட் வரும்னு. ஸோ கன்வென்ஷன் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும். இன்வெஸ்ட் இல்லை சார், இது பேமெண்ட் பண்ணும்போது கன்வர்ஷன் ரேட் வேணுமான்னு கரன்சி கன்வென்ஷன் ரேட். ஸோ கரன்சி கன்வென்ஷன் ரேட்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரிப்போர்ட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கார்பரேட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது காமனாக இருக்கும். ஸோ கார்பரேட் அப்படின்னா காமன். மற்றபடி வேற என்ன செலக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆப்ஷன் இருக்காது கன்வர்ஷன் ரேட்ல. அது நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான் கன்வென்ஷன் ரேட். ஸோ கார்பரேட்னு இருக்கும், இது வந்து கப்பா கார்பரேட்னா அது கார்பரேட் நேமு. பீரியட் எண்ட் அப்படின்னா
எண்ட் ஆஃப் த பீரியடு, இந்த கரண்ட் கன்வென்ஷனோட எண்ட் ஆஃப் த பீரியடு. ஸோ டெஸ்லா ரேட் அப்படின்னா அந்த டெஸ்லாவோட கன்வென்ஷன் ரேட்டு. ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்து விப்ரோ இது ஒரு கம்பெனி, யூஎஸ்ஏ பண்ணுறது ஒரு கண்ட்ரி. ஸோ நம்மளாக கிரியேட் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் செட்டு மாதிரி நம்மளாக கிரியேட் பண்ணுறது தான். பேமெண்ட் பண்ணுறது நம்ம முக்கியம் என்னென்னா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்டு, சிஸ்டம் டேட் பிஃபோர் சிஸ்டம் பேமெண்ட் டேட்டு. ஸோ இதுதான் இது நம்ம பண்ண மாட்டோம் அவ்வளோவா, ஏன்னா நம்ம வந்து இன்வாய்ஸ்லேயே பேமெண்ட் பண்ணிடுவோம்ல, அதனால பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தடு. ஸோ பேமெண்ட் மெத்தட்னா சொன்னா இமீடியட்டாக பண்ணுற பேமெண்ட் பண்ணுறோமா அப்படின்ற பேமெண்ட் மெத்தட் இருந்துச்சு தெரியுமா நம்ம பேமெண்ட் பண்ணும்போது. ஆமா ஆமா. ஸோ ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். அதுக்கு நம்ம வந்து ஒரு கோடு அண்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஏபிசிவி பில்ஸ் பேபிள்னு கொடுத்துட்டு நம்ம இந்த பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேபிள்ஸோட யூசேஜ் கேட்கும். ஸோ என்னபிள் ஃபார் யூஸ் இன் பேபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த பேமெண்ட் மெத்தட் என்னன்னு தெரியுமில்ல, பேமெண்ட் மெத்தட்னா அது ஒயரா அப்படி இல்லை அந்த மாதிரி. அதுதான். ஸோ இப்போ மெத்தடை கிரியேட் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த மெத்தடுக்கு ஒரு நேமும் கொடுத்துட்டு ஒரு கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மெத்தட் ஆட் ஆகிட்டு கோட் நம்ம தான் கிரியேட் பண்ணுமா? கோட் அந்த 1 2 3 1 3 2 3ன்றது நம்மளே கிரியேட் பண்ணுவோம் இல்லை ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகுமா? நம்மளா கிரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னபிள் ஃபார் யூஸிங் பேபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்மளால பேபிள் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் மெத்தடை எந்தெந்த பிஸ்னஸ் யூனிட்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியும்னு கேட்கும். ஸோ நம்ம ஆள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து எல்லா பிஸ்னஸ் யூனிட்டுக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்பெசிஃபிக் கொடுத்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுக்கு மட்டும் தான் நம்மளால இந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். எந்த பேமெண்ட் எந்த பிசினஸ் யூனிட் கொண்டு அப்படின்னு கேட்கும்ல. ஆமா, ஸ்பெசிஃபிக் கொடுத்தோம் அப்படின்னா எந்த இதுக்கு நீ யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும். இந்த 5 கேட்கும். அது கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் லீகல் என்டிட்டிஸும் அது மாதிரி தான் பேமெண்ட் ப்ராசஸ் டைப்பும். ஸோ இது எல்லாமே நம்ம எல்லா காமனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேமெண்ட் டைம்ஸுக்கு ஆள் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்பெசிஃபிக் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இந்த அலியாஸ் அது என்ன போகுது? ஸோ அது வந்து எப்படின்னா நீ வந்து அலியாஸை போடுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ டிஸ்ட்ரிபியூஷன் செட்டை ஃபஸ்ட்டு தனித்தனியாக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ தனியாக அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுவீங்க, காஸ்ட் செட்டை தனியாக செலக்ட் பண்ணுவீங்க, கமெண்ட் செலக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ செலக்ட் பண்ணாமல் ஆல்ரெடி எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனும் சேர்ந்து ஒரு இதில் இருக்கும் அலியாஸ்னு. ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரே இதாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் அலியாஸ்னு வரும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இங்கே கம்பெனி கொடுத்துருங்க. ஸோ கம்பெனி இந்த இது அக்கௌண்ட் 101 காஸ்ட் அண்டர் 23 ப்ராடக்ட்டு அது போய் இப்படி கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த 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 பேமெண்ட் மெத்தடில் இந்த அலியாஸ்ன்ற இதில் இந்த பிஸ்னஸ் யூனிட்ல உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் இந்த 100.20 சப்ஜெக்ட் ஆட் பண்ணீங்களா, அது என்னது ஆக்சுவலாக? அது வந்து உங்களுக்கு வந்து ஜிஎல் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜிஎல் செட்டப் வரும். டேட்டா வெளி செட்டுன்னு சொல்லுவோம். நான் ஒரு கம்பெனிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான். ஸோ அலியாஸ்ன்றது இதுதான்.
ஸோ அலியாஸ்ன்றது ஆல்ரெடி இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா தனித்தனியாக கம்பெனி தனியாக லைன் ஆஃப் பிஸ்னஸ் தனியாக. ஸோ நாங்கள் என்ட்ரு பண்ண நம்பர் இந்த ஒரு நம்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என் பண்ணுற கம்பெனி நம்பர் இந்த மாதிரி நம்பர் தான் நான் என்ட்ரு பண்ணேன். டேட்டா வேல்யூஸ்னு சொல்லுவோம். கம்பெனி லைன் ஆஃப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் காஸ்ட் சென்டர் ப்ராடக்ட் இன்டர் கம்பெனி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே சிங்கிள் லைனாக வருது தான் அலியாஸா? ஆமாம். இல்லை எப்பயுமே அப்படிதான் வரும். நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணுறது போல அலியாஸ்ன்னு சிங்கிள் ஒரு லைன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஆட் ஆயிரும் தனித்தனியாக இங்கே ஃப்ரீ ஆட் ஆயிரும். ஓகே 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 புரியுது. அதுதான் பேமெண்ட் மெத்தடு. இந்த பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணும்போது நம்ம டேட்டா அந்த அலியாஸ்ல போயிட்டு இந்த செலக்ட் பண்ணாலுமே அது போதுமா இல்ல அலியாஸ்ன்றது ஆப்ஷனல் தான். நீங்க அது கொடுக்க தேவையில்லை. நீங்க கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நீங்க வந்து இதுக்கு அப்படின்னா அந்த பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணி நீங்க எந்த இதுல ஆட் பண்றீங்க எந்த இதுல பிசினஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்ற கேக்குறது தான். ஸோ உங்களுக்கு செட்டப்ஸ் இன்வெஸ்ட்ல அவ்வளோதான். வேற ஸோ நீங்கள் எந்த கேலண்டர் யூஸ் பண்ணுறீங்க கேட்கும். பேபிள்ஸ்க்கு வந்து கேலண்டர் யூஸ் பண்ணுறீங்க எந்த கேலண்டர் கேட்கும். ஸோ இங்கே வந்து நம்ம புதுசாக ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேலண்டர் நேம் இங்கே கொடுத்துட்டு அந்த கேலண்டர் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்ற டேட்டு கொடுத்துட்டு ஜென்ரேட் பீரியட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு கேலண்டர் வந்து கொடுத்துக்கலாம். கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்ல கேலண்டர் வேணும் அப்படின்னா ஸோ இதான் பேரோட கேலண்டர். அக்கௌண்டிங் பீரியடா இல்லை ஃபினான்ஷியல் இயரா அந்த மாதிரியா? அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயர் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் நான் புதுசாக வந்து உங்கள் பேரில் ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணி இல்லை கம்பெனி பேரில் ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணி நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கம்பெனி பேரை போட்டு கேலண்டர் கிரியேட் பண்ணிவிட்டு பீரியட் ஃப்ரீக்வன்சி மந்த்லி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஸ்டார்ட் டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணும்போது அந்த நம்ம கிரியேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு இவ்வளோதான் உங்களுக்கு பேசிக்ஸ் பேபிள் செட்டப்ஸ் இவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை புரியல. இன்னொருத்தர் விஜய் டவுட் இல்லை. டவுட் இல்லையா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே என் பண்ணிக்கலாமா? நம்ம ஒர்க் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் அந்த நான் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அக்கௌண்ட் ஆகுதான்ட்டு ஆகணும். ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்ஸ். ஓகே.